லாஸ்ட் 1 வீக்ல மட்டும் சில்வர் கிட்டத்தட்ட 40% விழுந்திருக்கு. சொல்ல போனா ஒரு நாள்ல மட்டும் பெரிய அடி. அண்ட் இப்போ நேத்தி ஒரு மிகப்பெரிய ஃபாலுமே இருந்தது சிங்கிள் டேல. ஃபர்ஸ்ட் விழுந்த இடத்துல இருந்து கொஞ்சமா ரெக்கவர் ஆகி திரும்ப நேத்து விழுந்ததா ஓரளவுக்கு சஸ்டைன் பண்ணி அந்த 40% ஃபர்ஸ்ட் எங்க விழுந்ததோ அந்த லோ கிட்ட தான் இருக்கு. இதெல்லாம் ஏன் எதனால நம்ம முன்னே பேசியிருந்தோம். பட் இப்போ நிறைய பேர் நம்மள சுத்தியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ட்விட்டர்ல அதிகமா இருக்கிறவங்க தெரிஞ்சிருக்கும் சில்வரோட கதை முடிஞ்சது அவ்வளவுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் வாட்ஸ்அப்ல இதெல்லாம் பெரிய மேனிபுலேஷன் அப்படின்றத போலிங் வந்திருக்கும். அண்ட் சில பேர் பேனிக்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் மறைமுகமா சொல்லாமே வாங்கிட்டும் இருக்காங்க. பட் தி ரியல் क्वेश्चन இஸ் சில்வருடைய கதை முடிஞ்சதா இல்ல வெல்த் எல்லாமே சில்வரை நோக்கி போய்கிட்டு இருக்கா? இந்த வீடியோல நான் கெஸ் பண்ண போறது கிடையாது. வித் டேட்டாவோட நம்ம டீகோட் பண்ண போறோம் வித் ஹிஸ்டரி அண்ட் பிஹேவியர்ஸ். சைனா மார்க்கெட் க்ளோஸ்ல இருக்கும்போது வெஸ்டர்ன் சைடில் ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட்ல வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்தது தான் மிக முக்கியமான காரணமாக சொல்றாங்க. ஸோ இதை நிரூபிக்கும் விதமாக நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சார்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த சார்ட்ல பாருங்க சைனீஸ் மார்க்கெட் ஓப்பன்ல இருந்தப்போ எந்த அளவுக்கு மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இருந்திருக்கு அண்ட் வெஸ்டர்ன் ஹவர்ஸ் ஓப்பன்ல இருந்தப்போ மார்க்கெட் ஸ்பெஷலி இந்த கோல்டில் எந்த அளவுக்கான மூவ்மெண்ட் இருக்குன்னு. ஸோ கோல்டுக்கே இந்த அளவுக்கான ஃப்ளக்சுவேஷன்ஸ் இந்த அளவுக்கான ஸ்பெகுலேஷன்ஸ் அப்படின்னா சில்வரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில்வரை பற்றின இந்த மாதிரி எக்ஸாக்டான சார்ட் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ இதை வச்சு நம்ம அது எப்படி இருக்குன்ற ஒரு அனுமானம் தான் இங்கே சொல்கிறேன். அண்ட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்த கோல்டு சில்வர் ஸ்பெஷலி சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெலிவரி பேஸ்டாக தான் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் வந்து அந்த ப்ரைசிங் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு தான் இருக்குது. பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ட்ரேடிங். அதாவது ஸ்பெகுலேஷன் மட்டும்தான் அதிகமாகவே இருக்கு. இதுதான் மிகப்பெரிய ஷாக்காகவே இருக்க போகுது. ஏன்னா சைனாவோட ஆப்சன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இந்த ஸ்பெகுலேஷனை இன்னும் அதிகப்படுத்தும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா கம்மிங் டேஸில் சைனீஸ் நியூ இயரை சைனா வந்து கொண்டாடுறாங்க. இதனால சைனா மட்டும் கிடையாது, ஏஷியாவில் இருக்கக்கூடிய நிறைய மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் டேஸில் ஹாலிடேஸ் வந்து கண்டினியூஸாக வரப்போகுது. இங்கே ஏஷியாவுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த பர்டிகுலர் மெட்டல் செக்மெண்ட்டில் ரொம்ப கம்மியாக, இன்னும் சொல்ல போனால் இல்லவே இல்லைன்ற பட்சத்தில் வெஸ்ட்டில் இந்த மார்க்கெட்டில் எந்த அளவுக்கான ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கும்? ஏன்னா முக்கியமான நாடுகள் இல்லாத பட்சத்தில் லிக்விடிட்டி ட்ராப் ஆகும், வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் வெஸ்டர்ன் ட்ரேடர்ஸுடைய டாமினேஷன் இருக்கிறதுனால ப்ரைஸ் கண்ணா அப்படின்னான்னு சொல்லி மாறும். அப்போ மேலே போகுமா கீழே போகுமான்னு கேட்குறீங்களா? எந்த டைரக்ஷனில் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டைரக்ஷனில் ரொம்ப அதிகமாகவே போகும். ஸோ பி கேர்ஃபுல். அந்த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் பார்ட் என்னன்னா இந்த கிராஷ் எப்போ சில்வருடைய மிகப்பெரிய கிராஷ் வந்ததோ அதே நாளில் ஜேபி மோகன் அவங்க ஹையில் விற்றதை தான் லோவில் வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல அவங்களுடைய ஷார்ட் பொசிஷனை கவர் பண்ணதா பல இடங்களில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அஃபிஷியலி இது இப்படி தான் நடந்திருக்குன்றதுக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே அவங்களும் அஃபிஷியல் ப்ரூஃபோட எதுவுமே ஷேர் பண்ண கிடையாது. பட் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது போல தான் ஷேர் பண்ணாங்க. இப்படியெல்லாம் கூடமா நடக்கும்னு சொல்லி நாங்களும் கொஞ்சம் டிகின் பண்ணி பார்த்தோம். அப்பதான் தெரிஞ்சது இதற்கு முன்பாகவே இது போல ஜேபி மோர்கனும் பல தடவை கோல்மால் பண்ணி மாட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பூஃபிங். சொல்ல போனா இதுக்காகவே வந்து பெரிய பெரிய பேங்க்ஸ் எல்லாம் ஏற்கனவே பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மேனிபுலேஷன் பண்ணதுக்காக ஃபைனும் வந்து கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி இது உண்மையாகவே நடந்திருக்கான்றதை பற்றி அவங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். பட் நம்பாததும் நம்ம கையில் இருக்கு. பட் இதோடைய கோர் ப்ராப்ளம் என்னன்னா ஃபிசிக்கல் சில்வர் இஸ் நாட் ஈக்குவல் டு பேப்பர் சில்வர். அதாவது ரிஜிஸ்டர்டாக இன்வென்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த சில்வர் அளவுக்கு தான் இங்கே பேப்பர் சில்வரும் இருக்கணும். பட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரிஜிஸ்டர்ட் இன்வென்ட்ரியில் 1 ounce ஆஃப் சில்வருக்கு இங்கே பேப்பரில் எவ்வளோ இருக்குது சில்வர்னு பார்த்தீங்கன்னா 408 ounce வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கான மேனிபுலேஷன் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுது. பிகாஸ் ஃபிசிக்கலில் ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த அளவுக்கான அமௌண்ட்டில் இல்லைன்ற பட்சத்தில் பேப்பரில் தானே போட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி அடித்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஏறும் இறங்கும்னு சொல்கிறது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்லிடுவாங்க. பட் எதனால் ஏன் இது அஃபெக்ட் ஆகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ இன்டெப்த்தாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓவராலாக உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்ஸ் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுதான் எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போ முக்கியமான டேட்டா வருவோம். ஏன்னா சிஎம்இ அதாவது சிகாகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றவங்க
இந்த சில்வருக்கான மார்ஜினை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ₹1,00,000 கொடுத்து மார்ஜினை வச்சு ஒரு பெரிய பொசிஷன் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், நான் 1,00,000க்கு பதில் இப்போ 2,00,000 கட்டணும். 2,00,000க்கு பதில் 5,00,000 கட்டணும்னா என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இருந்தால் என்னால் கட்ட முடியும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நான் என்னுடைய பொசிஷனை க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறேன். இதுதான் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்க மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணதன் மூலியமாக ட்ரேடர்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே இந்த கிராஷுக்கு ஒரு மிகப்பெரிய பங்காக கருதப்படுது. அண்ட் இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சில்வர் வீடியோ போன வருஷம் போட்டோம் பாருங்க, அதில் தெளிவாக சொல்லியிருந்தோம். அப்போ நான் சொல்லும்போது அதை தான் சொன்னேன். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபியூச்சர்லையும் வரும்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கு பாருங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க தெளிவாக பாருங்க. அதில் இன்னும் கொஞ்சம் புது இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்ததாக ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அதற்கான காரணம் அடுத்த ஃபெட் சேர்மன் இவராக தான் இருக்கும்னு சொல்லி இப்போதைக்கு நாமினேட் பண்ண அவரை பற்றி பேசும்பொழுது அவரெல்லாம் அந்த அளவுக்குலாம் குறைக்க மாட்டாருப்பா, டேட்டா இருந்தால் தான் குறைப்பாருன்றது போல ஒரு தகவல் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது டாலர் இண்டெக்ஸும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட்டில் இருந்துட்டு இருந்த அந்த டென்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அப்படின்றது மார்க்கெட்டில் கம்மியாக இருக்குது மெட்டல் சைடில். ஏன்னா இந்த சைடில் அன்ஸ்டெபிலிட்டி கம்மியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், டாலர் ஸ்ட்ரென்த்தனும் ஆகுது. அப்போ மார்க்கெட்டில் பணம் போகிறதுக்கு தான் ஜாஸ்தி இருப்பாங்க. மெட்டல் சைடில் இருக்கக்கூடிய பணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஃப்ளோ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் இது கூடவே இப்போ சுட சுட இன்னும் 2 டேட்டா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் உடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இது எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்திருக்குது. அதனால ரேட் கட் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே கம்மி தான் அப்படின்றது போலையும் ஏற்கனவே அவங்களே பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் இதெல்லாம் சாதகமாக இருக்கும்போது எப்படி பண்ணுவாங்க? ஸோ 100% வராதுன்றது போல இங்கே பரவலாக வந்து பேசப்படுகிறது. அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ரஷ்யா திரும்ப டாலரை யூஸ் பண்ண போறாங்க. அதாவது யூஎஸ் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி டாலரை யூஸ் பண்ணி அதன் மூலமாக திரும்ப டாலரையும் அவங்க வந்து ஒரு ட்ரேடுக்கு யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து ஒரு சில செய்திகள் வந்து பரவிட்டு இருந்தது. இது ப்ளூம்பர்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னும் இது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டா இல்லையான்றதை பற்றி எந்த ஒரு தகவலும் வந்து கிடையாது. பட் இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் பயங்கர அடி அடிச்சிட்டு இருக்கு. அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கோல்டு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக இதுதான் வந்து சொல்லப்படுது. ஏன்னா ரஷ்யா தான் இந்த டாலரைசேஷன், கோல்டு அதிகமாக வாங்குறோம், சில்வரை கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிருக்கோன்றது போல பல மாதங்களாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரஷ்யாவே ஒருவேளை அஃபிஷியலி இங்கே யூ டர்ன் எடுத்து டாலர் பக்கம் மூவ் ஆனாங்க அப்படின்னா மார்க்கெட், அதாவது கோல்டு சில்வர் இன்னும் பயங்கரமாக அடிவிழும். அப்படி இல்லை ப்ளூம்பர்க் தான் இங்கே தவறான ஒரு செய்தியை வந்து கொடுத்துட்டாங்க, இது உண்மை கிடையாது, நடக்க போகிறது இல்லை அப்படின்னா கோல்டும் சில்வரும் திரும்ப ரிவர்சல் ஆகி பாசிட்டிவ் சைடு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சில்வருடைய பிஹேவியரை பற்றி ஃபஸ்ட் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த சார்ட்டை பாருங்கள், ஓவர் த பீரியட் ஆஃப் லாஸ்ட் 45 இயர்ஸோட சார்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அதுலேயுமே லாஸ்ட் 10 இயர்ஸோட சார்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தெரியும் ரீசெண்ட் டைம்ஸில் மட்டும். ஸோ ஓவரால் கேகரே பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ் 18.5%க்கான கேகர் வந்து கொடுத்துருக்கு. அதுலேயும் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு கிளியர் கட்டான டேட்டா கிடைக்குது. இன்பிட்வீனில் அங்கங்கே மட்டும்தான் ஒரு இன்டென்சிஃபையான அப்ரன் வந்து கொடுத்துருக்கு. மற்றபடி எல்லாமே ரொம்ப சைட்வேஸில் மட்டும்தான் இருந்திருக்கு. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு ரிட்டர்னே இல்லாமல் கூட இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி அப்படி ரிப்பீட் ஆகுமா இல்லை வேறு மாதிரி ஆகுமான்றதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ்ன்னு பார்க்கும்பொழுது சில்வர் இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்ட் அப்படின்றது இன்னும் அதிகமாக தான் இருக்குது, சப்ளை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து சில்வர் இன்ஸ்டியூட் டேட்டாவை பார்க்கும்பொழுது நமக்கு இது கிளியர் கட்டாக தெரியுது. அதுவும் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இல்லாத அளவுக்கான டெபிசிட் வந்து சில்வரில் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு சைடில் இண்டஸ்ட்ரியில் சில்வருடைய டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே இன்னொரு சைடில் சில்வருடைய டிமாண்ட் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான காரணம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பேங்க்ஸ், மற்ற பெரிய பெரிய கம்பெனிஸ் அண்ட் நாடுகளும் சில்வரில் அதிகமாக முதலீடு பண்ணுறது அப்படின்றத போல் சொல்கிறாங்க. இது நீங்கள் நார்மலாக கூகுளில் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த நாடுகள் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்ற டேட்டா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் சில்வர், அதுவும் ஃபிசிக்கல் சில்வருடைய டிமாண்ட் அதிகமாக இருக்கிற காரணத்தினால எல்லாரும் ப்ரீமியம் ப்ரைஸை கொடுத்துட்டு வாங்குறதுக்கு ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க. இதை நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் சைனா மார்க்கெட்டில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ப்ளஸ் துபாயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15% ப்ரீமியம் கொடுத்து தான் நிறைய பேர் டெலிவரி எடுக்கிறாங்க சில்வருது, ஃபிசிக்கல் சில்வருது. அண்ட் இன்னொரு சைடில் பாசிட்டிவ் நியூஸ்னு பார்க்கும்போது ஷாங்காய் எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போ மார்ஜின்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே தான் சில்வருடைய ப்ரைஸை ரிரைவ் பண்ணுது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். அதை வச்சு தான் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை வச்சு மட்டும் மொத்த அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துட்றேன். கிரிட்டிக்கல் மினரல்ஸ் டிஸ்கஷன் ஒரு கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்தியாவும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் குறிப்பாக என்ன பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் ப்ரைஸை நம்ம கண்டிப்பாக வந்து செட் பண்ணுன்ற முடிவை தான் அவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் இதற்கான காரணம் என்னன்னா ரீசெண்டாக சைனா
சைனா வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ மற்ற நாடுகளுக்கு சில்வருடைய டிமாண்ட் இருக்குது. சரி, இந்த நாடுகள்லாம் முயற்சி பண்ணி வெவ்வேறு நாடுகளில் இப்போ சில்வரை வந்து மைனிங் பண்ண ஆரம்பிச்சு எடுக்க ஆரம்பிச்சு அதை சந்தைக்கு கொண்டு வரும் பட்சத்தில் சில்வர் அப்போ மார்க்கெட் ஓவர் பண்ணி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைஸ் எல்லாம் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ இந்த முக்கியமான நாடுகள்லாம் முடிவெடுத்து ஒரு ஃப்ளோர் ப்ரைஸ் செட் பண்ணதுனால இவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஓகே ஒரு ரிட்டர்ன் இருக்குன்றதை நம்பி நிறைய பேர் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். திடீர்னு சைனாவோட முடிவால் மட்டுமே மார்க்கெட் அடிக்காது. அண்ட் இதை முன்னெடுத்து நடத்தி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது யூஎஸ். ஸோ ஃபைனலி சில்வரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சில்வர் இன்றைக்கி தேதியில் நான் சொன்னது போல தான் பயங்கர வால்டிலிட்டி, பயங்கர ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் குயிக் மணிக்காக உள்ளே வர்றதா இருந்தால் தயவு செஞ்சு வராதிங்க. கண்டிப்பாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இல்லை நீங்கள் லாங் டேர்ம் ஹாரிசானில் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கோல்டு இப்போ வந்து ஷார்ட் டேர்மில் கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எஸ்ஐபி மூலியமாகவோ இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறது உங்களுடைய லாங் டேர்ம் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில்வரில் முதலீடு பண்ணலாமா வேணாமான்றது ரிஸ்க் ரொம்ப அதிகம் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு கன்சிடர் பண்ணலாமா வேணாமன்றது அந்த டேட்டாவை வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.